கொடியை பற்றி என்ன படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது நல்லான்னு சொல்கிறதுக்கு. எப்பயும் கொடியில் என்ன இருக்கணுமோ, ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கைக்கு என்ன தேவையோ அதை நினச்சி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன மாநாட்டில் அந்த கொடி அதை விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மாநாடு நடக்கும்போது நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம். நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், அதில் இந்த யானையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. யானைன்றதுன்னு அவங்கள காப்பிரைட்ஸாக வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னா அது தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவங்க யானைக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதில் எந்த நியாயமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட ஆதரவு இருக்குமா 26ல்? 26லன்னு இல்லை, எப்போவுமே எங்களோட ஆதரவு அவருக்கு தான் இருக்கும். ஆமாம்மா. என்ன ஏன் அவருக்கு நீங்கள் ஒரு நடிகராக இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னும்போது அவங்கள ஆதரிக்கிறது அப்படின்னு இல்லை, இவங்க தான் அரசியலுக்கு வரணும், அவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு இல்லை. நல்ல எண்ணம் இருக்கிறவங்க யார் வேணால் வரலாம். போகலாம். ப்ரோ, நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு நேற்று. அதை பார்த்தீங்களா? அதை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்படி இருக்குது இது வந்து அவரோட முயற்சி. அட்லீஸ்ட் இப்போ அவரோட பாப்புலாரிட்டி எவ்வளோக்குள்ளே இருக்குது அது டெஸ்டிங்காக மேபி இந்த 2026 எலெக்ஷன் யூஸ் ஆகும். மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்பெயின் ஃப்ளாக் அது இதுன்னு கலாய்க்கிறானுங்க. ஸோ எனியாவ் அந்த டைமில் மேபி ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து முன்னாடி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம், அப்படி இருக்குது. ஸோ ரூலிங் பார்ட்டி தவிர்த்து ஆப்போசிஷன் பார்ட்டி யார் வேணாலும் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் மேபி ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா எம்ஜிஆரை வர வச்சாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. மேபி ஜென்ஜி அந்த வைப்ஸ் அந்த பசங்க மேபி அவங்க எல்லோரும் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த யானை சின்னம் வந்து மற்ற கட்சியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நிறையா எனக்கு செய்திகள்லாம் வந்தது. அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? அது மேபி அரசியலில் அரசியலுக்காக அவங்க கட்சிக்காக அந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேபி அவங்க அவங்க எலெக்ஷனில் நிற்கும் போது அவங்களுக்கு சின்ன எப்படியும் அது தரப்போகிறது இல்லை. எலெக்ஷன் கமிஷன் என்ன தராங்களோ அதை வச்சு தான் அவங்க மேபி ட்ரை பண்ணுவாங்க. எப்படியும் அந்த சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 2026ல் உங்களோட ஆதரவு அவருக்கு இருக்குமா? மேபி அந்த டைமில் பொறுத்து. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குல்ல, 2025 டைம் இருக்குல்ல, அதில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான். ஆனால் நீங்கள் வரவேற்கிறீங்களா? எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக ப்ரெசென்ட் ரூலிங்கில் நம்ம குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். அதே தான். அரசியல் வருகை, அதுக்கப்புறம் மாநாடு அதெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. முழுமையாக அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே வராரு. அரசியலில் இவர் நிலைப்பார் நினைக்கிறீங்களா? ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இதே மாதிரி தான் பண்ணார், ஆனால் பின்வாங்கிட்டாரு. விஜய் அப்படி பின்வாங்குவாரா? இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எல்லா ஜென்ரேஷன், அதாவது 60 வயசுக்காரங்க 50 வயசுக்காரங்கலாம் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பெரிய டவுட் தான், பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் 20 இயர்ஸ், அதாவது ஒரு 18லேருந்து 35 அந்த ஏஜ் கேட்டகரியில் வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் காலம் இது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் என்ன வருதோ அவங்க தான் லீடர்ஸாக இப்போ இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்கும். நேற்று நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த கட்சி கொடியை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கட்சி கொடியோட வண்ணம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் என்னென்னா இதில் நிறைய கட்சிகள் வந்து அந்த கொடியில் வந்து என்ன மாதிரியான குறைகளை கண்டுபிடிக்கலான்றதுலேயே ஆர்வத்தில் இருக்காங்க. அவர் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்ய வந்திருக்காரு. அவரை வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய விடணும். ஆக்சுவலாக ஏன் இந்த மற்ற கட்சிங்க வந்து அந்த கட்சியில் இந்த குறை, அந்த கொடியில் இந்த பிரச்சனை இருக்குது, இது ஸ்பெயினோட கொடி, இந்த வாகைப்பூ சூடினதெல்லாம் வந்து அவங்க பண்ணது, யூரியா இது பண்ணுறாரு அப்படின்னு நிறைய இடையூறாக இருக்காங்க. அந்த இடையூறு இருக்கக்கூடாது. அவர் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல கல்விக்கான உதவியெல்லாம் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் இப்படியே பண்ணிக்கிட்டும் இருக்கார். அதனால் அவர் வரவேற்கத்தக்கது தான். சார் அப்படி பார்த்தா சைக்கிள் சின்னம்னு ஒன்று இருக்குது. இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து சைக்கிள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நார்த்தில் ஒருத்தவங்க சைக்கிள் வச்சுருக்குறாங்க, ஓகேங்களா. அதுக்காக வந்து யானையை வந்து ஒருத்தர் தான் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு யானை வச்சுருந்தாங்க, இவர் 2 யானை வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து வேறுபடுது. அதனால் சின்னத்தை வச்சுலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதை வந்து வரவேற்கணும். அவர் நல்லது செய்கிறதுக்காக வராரு. ஒருத்தர் வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர், அவர் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து அரசியலில் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கே மார்க்கெட்டில் வந்து அவருக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. இன்னமும் படம் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, நடிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு 200 கோடி வரைக்கும் அவருக்கு வருமானம் இருக்குது. அதை விட்டுட்டு ஒருத்தர் வந்து நான் மக்கள் சேவை செய்யணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா கண்டிப்பாக அவர் வந்து பணத்துக்காக இல்லை, மக்களுக்காக வராரு. இப்போது ஆக்சுவலி ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஏற்ற சீருக்கு தானே செய்வாங்க. அவர் வளர்தான் நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. அவர் வந்து சும்மா வந்து அவர் 300 கோடி நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து இவ்வளோ இறங்கி வந்து நமக்கு பண்ண அவசியமே இல்லை.
சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பாட்டு அதெல்லாம் இருக்குது தான் ப்ரோ. ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அது வந்து பாதி பேர் கெடுக்க தான் நினைப்பாங்க. ஸோ வரது வந்து நல்ல விஷயந்தான். நாங்களாம் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் நாங்கள். அதான் நீங்கள் ரசிகராக அவருக்கு வந்து இவ்வளோ நாளாக பார்த்துருக்கீங்க. ஓகே, இனி அரசியல் தலைவனாக பார்க்க போகிறோம் நாங்கள் இனிமேல். வருகைக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் பார்த்ததுக்கு பிறகு தானே உங்களோட ஆதரவு என்பது இருக்கும். இல்லை ஆக்சுவலி உங்களோட முழு ஆதரவு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஆக்சுவலி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லாம் நல்லா இருக்குது தான். பட் இருந்தாலும் நான் வந்து விஜய் சார் ஃபேனாக அவங்க இந்த ரேஞ்சில் வளர்ந்ததை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் சார் வரதை நாங்கள் கண்டிப்பாக வெல்கம் பண்ணுவோம். எங்களோட இதெல்லாம் விஜய் சாருக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். ஆதரவு இருக்குது, விஜய் சாருக்கு இருக்கும். நடிகர் விஜய் வந்து நேற்றைக்கு அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதை பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பார்த்தேன். அவர் நார்மலாக இப்போது மூவியில் இருந்திருந்தாலே நல்லா இருந்துச்சு. எலெக்ஷன் அது இது அப்படிலாம் வந்து இருக்கும். ஆனால் பழைய என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுல்ல. ஏதோ பண்ணுறாங்க, எல்லாம் ஓட் போட்டால் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் சினிமாலே தொடரணும், ஆ அரசியல் வேணாம்னு ஆமாம். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா ஃபுல் இப்போது நம்ம அப்படி பார்த்தவரை சடனாக இப்போ எலெக்ஷன் சைடு இந்த பிரச்சாரம் அது இது பண்ணாக்கா ஃபுல் அன்சைடுலேருந்து இன்சைடுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ நாமளே இப்போ ஒரு ஆக்டராக பார்த்துட்டு நல்ல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் அது வேறு. இப்போ நாமளே அரசியல் சிஎம் அது வேறு. அதில் தான் சினிமாவில் மிஸ் பண்ணுறீங்க. ஆமாம், ரொம்ப. சரி, இப்போ அது வேணான்னு சினிமாவில் மிஸ் பண்ணுறீங்க. இப்போ முழுவதுமாக அரசியலுக்கு வந்துட்டாரு. உங்களோட ஆதரவு இருக்காதா? இருக்கும், டெஃபினெட்லி. அது இல்லாமல் எப்படி இருக்கும்? அதான் அரசியல் வருகை வேணாம் அப்படின்ற மாதிரி. அரசியல் வேணாதான். இப்போ அவர் வராருன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் வேணாம் வராதிங்க நான் சொல்ல முடியும். வராரு, சப்போர்ட் பண்ண வேண்டியது தான். கருத்து என்னன்னு கேட்டால், ஆக்சுவலி நம்ம ஆக்டர் விஜய் அவர் தலைவர் தான் நமக்கு எப்போவுமே. அப்போது அவர் சினிமாவில் எப்படி வெளிப்படுத்துகிறாரு ஒரு விஷயங்களும் அது ரியல் லைஃப்பில் அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதை நிஜமாகவே அவர் வந்து மக்களுக்கு செஞ்சாருன்னா ரொம்ப ஹாப்பி தான். 2026 அப்போ உங்களோட ஆதரவு இருக்குமா மேடம் விஜய்? கண்டிப்பாக ஏன் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு? நிறைய கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ வந்து நடிகராக இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பி வராங்க அப்படின்னு நிறைய கருத்துகள் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை கருத்து. ஆக்சுவலி நடிகராக இருந்தாலும் அவர் ஒரு மனுஷன்தான். ஸோ அவரோட நல்ல எண்ணங்களை அவர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஏழைங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது எல்லாம் வந்து நல்லபடியாக அவர் நடத்தி கொடுக்குறாருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். குட், நல்லா இருந்துச்சு. சினிமா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து இது பண்ணும்போது நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி சின்னத்தை வந்து ஆல்ரெடி வேறு கட்சி வச்சுருக்காங்க. காசிப்ஸ்லாம் வரது தானே ப்ரோ. இப்போ அவர் படங்கள் நினைக்கிறாரு, அதுலேயே நிறைய காசிப்ஸ் வருது. இப்போ நல்ல விஷயம் இது பண்ணுறாரு, இதுலேயும் காசிப்ஸ் வருது. அது காசிப் வரதுலாம் நேச்சுரல் தான். அதெல்லாம் தட்டி விட்டு அப்படியே போக வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரசிகரை தாண்டி நீங்கள் 2026 அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? நியூவாக வந்திருக்காரு, நியூவாக இப்போ வரப்போகிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொடுப்போம் கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய சப்போர்ட்டும் விஜய்க்கு தான் மோஸ்ட்டாக. ஏன்னா யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் வரலாம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிற ஒரு தருணம் தான். ஸோ அந்த டைமில் இவர் வந்து இந்த கட்சி கொடியை எடுத்துகிட்டு அதே மாதிரி இதில் சினிமாலெலாம் நடிக்க மாட்டேன், நம்ம இனிமேல் வந்து அரசியலில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் உண்மையிலே அது வெல்கம் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சைடு நார்த் சென்னை ஃபுல்லாக சப்போர்ட் நிறையாவே இருக்குது சொல்லலாம் இது விஜய்க்கு. கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா மேடம்? இந்த கட்சிக்கு சின்னத்தை யானை சின்னம் வந்து வேற ஒரு கட்சி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க, இதை மறுபடியும் விஜய் வந்து பயன்படுத்துகிறாரு, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் இந்த மாதிரி ஒரு சில பேர் இப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவும் கூடாது. அது வந்து மக்கள் வந்து எப்படின்னா இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஒரு கமோஷனாக எடுத்துகிட்டு அதை வந்து அவரோட இமேஜெல்லாம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் அவருக்கு சின்னம் அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. அதே மாதிரி கொடியும் கரெக்டாக இது பண்ணி அழகாக டிசைன் பண்ணிட்டாரு. ஸோ பெட்டர் ஹி ஹாஸ் டு கோ ஃபார்வர்ட், அவ்வளோதான். நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சி கொடியை நேற்று வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த கட்சி கொடியை பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நல்லா தானே இருக்குது, அதில் என்ன இருக்குது. யானையோட சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து இந்த வாகைப்பூவும் யூஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ அவர் தமிழ் ரிலேட்டடாக நிறைய லைக் பண்ணி பண்ணுறாருன்னு தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி யானை சின்னம் வந்து பயன்படுத்திருக்காரு. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு கட்சியுமே அதை பயன்படுத்திட்டு நல்ல விமர்சனங்கள்லாம் இருக்குது. அப்படி இல்லை, நல்ல விஷயத்தை யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம்ல. காடுங்களை உருவாக்குனதே யானை தான் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு உயிரினம் அது, இந்த உலகத்தையே அதுதான் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ 2026 உங்களோட ஆதரவு இருக்குமா? ஆதரவு இப்போ தானே வந்திருக்காரு, உடனே எப்படி கொடுக்க முடியும்? அவர் இன்னும் அவரோட கட்சி கொள்கையெல்லாம் என்னன்னு சொல்லலை. முதல்ல அவர் இன்னும் பேசவே இல்லை. அவர் முதல்ல இறங்கி பேசட்டும், எல்லாருக்கும் பதில் சொல்லட்டும், எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதுல நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக விட்டு போடலாம். இவ்வளோ தூரம் வந்து அரசியல் வாழ்க்கையில் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு விஜய். பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை, இப்போ தானே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரி, இவ்வளோ தூரம் வரையும் வந்திருக்காரு. இது பின்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குமா? இதில் பின்வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு, மக்கள் யாரோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா இருக்க போகிறாரு. அவருக்கு இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, வராரு. அதில் எந்த தப்பும் இல்லையே. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா நாளைக்கு கூட கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். அது அவரோட விருப்பம் தான். தமிழ் சினிமாலே வந்து இப்போ விஜய் வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. சரி, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு தான் அரசியல் வாழ்க்கை வராரு. அப்படி இல்லையா? எவ்வளோ தான் சம்பாரிச்சு என்ன தான் பண்ணிடுவார் அவர், சொல்லுங்களேன். ஒரு 1000 கோடி சம்பளம் கூட வாங்கட்டும், வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? இவ்வளோ நாள் சம்பாரிச்சிட்டாரு, நல்ல ஃபேமிலி ஆகிடுச்சு, ஏஜும் ஆகிடுச்சு. இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் போல் நான் நினைக்கிறேன். இது நடக்குமா, ஒரு அவருடைய ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னன்னு தெரியாது. பட் இதை நினச்சி தான் அவர் வராருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெரிய தொகை சம்பளத்தை விட்டு வராங்க, பொது வாழ்க்கைக்கு வராங்கன்னா அதை பாராட்டுறீங்களா? இது எப்படி இருக்கு? அதை நம்ம பாராட்டுறதுன்னு சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா இப்போது சில பேர் சலிப்புனால கூட வருவாங்க. இல்லை, இது வந்து அவருக்கு புகழ் எல்லாமே இருக்குது, இதில் எவ்வளோ நாள் தாண்டா நானே ஹீரோவாக இருக்கிறது, வேறு யாருனா இருங்கடான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராரு. சரி, போர் அடிக்குது, இந்த டைம் கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு கூட வருவார். அவரோட விருப்பம் தானே அது. நாளைக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சா நீங்கள் ஆரம்பிக்க போவீங்களா? அந்த மாதிரி தான் அவரும் ஒரு தனி மனுஷன் தானே.